சபையாக கூடி வரும்போது தேவ ஆலோசனை அங்கே இருக்க வேணும். இந்த தெய்வ ஆலோசனை மூலியமா தேவன் நம்ம கூட பேசுறார். நம்ம கேட்கக்கூடியங்களா இல்லாத மட்டும் அது பிரகாரம் வசனத்தை கேட்டு அது பிரகாரம் நடக்கிறவங்களாக இருக்குமாடி சொல்றேன். இந்த வேலையும் செவி கொடுத்து நம்ம போதனை கேட்குமாக நம்மளுக்காக இந்த கால வேலையிலே போதிக்கும்படியாக பாண்டிச்சேரியின் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் ஷாலோவை அழைக்கிறேன். ஷாலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. வீடியோ தெரியலைங்க. தெரியுதுங்களா? ஓகே பிரதர். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே துதியும் மகிமையும் இன்றைக்கும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசன பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை குறித்து நாம் தியானித்து தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடன் செல்வோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வேத வசன பகுதியிலே 24வது வேத வசனத்துல உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்கிற ஒரு ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பகுதியில் உள்ள தம்முடைய ஊழியர் நாட்களிலே பயன்படுத்தின ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் யாவரும் அறிந்த ஒன்று. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் அந்த நாளுடைய தலைப்பு. தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பது தலைப்பு. ஆனால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று நாம தொடக்க வசனத்தை கையில எடுத்திருக்கோம். இப்போ என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்கணும். இப்போ தேவன் இதுவரையிலும் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே, அதாவது பெரியவராய் ஆளுகிறவராய் அவர் இருக்கிறபடினாலே அவருக்கென்று ஒரு ஆலயம் என்பது இந்த பூமியில இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வானம் அவருடைய சிங்காசனமாகவும் பூமி அவருடைய பாதபடியாகவும் இருந்தது என்பது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் கண்ட தேவ ஜனங்கள் அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும், அவர் இங்கே தங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தங்களுடைய இருதயங்களிலே தீர்மானித்திருந்த அந்த செய்கையை குறித்து தான் அந்த நாளில எல்லாம் நம்ம கவனிச்சோம். இப்போ முதலாவதாக இந்த எண்ணம், தேவன் அன்று ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருந்தது அப்படின்றத நாம் கவனிச்சு பார்த்தோம்னா, யாத்திராகம புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 2வது வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது அங்கு மோசே சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று இங்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தைகளை பார்க்கணும். அப்போ பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களிடத்துல கடவுளுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தாவீதுக்குள்ள இருந்ததாக தான் நாம பெரும்பாலும் யோசிப்போம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் முன்னாக அது மோசேக்குள்ள அது இருந்திருக்கு. ஏன்னா தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய கையின் கிரியைகளையும் பராக்கிரமத்தையும் கண்ணார கண்டவர்களாய் அவர் இருந்ததுனால இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை குறித்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பயம் உண்டாதுனதுனால அவருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய இருதயத்துல தீர்மானித்ததை நாம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து நாம் கவனிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகத்துல அதிகாரம் 7 1 7 வசனங்களை நாம் கவனிக்கும் போது அங்க கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறப்படின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அங்கு தெரிவிக்கிறத, நாத்தான் அடுத்த தெரிவிக்கிறத நாம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, எனக்குன்னு நான் ஒரு உயர்ந்த ரகமான மரங்களை கொண்டு ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி நான் சம்பரமாய் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பெட்டி என்பது ஒரு கூடாரத்தினுடைய கீழே இருக்குது. அது வெயிலிலும் மழையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்டா இருக்குது. அது எனக்கு வருத்தமா இருக்குது. அர்ப்பண நேசனமா இருக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட இடம் இருக்குது. வானத்தின் பூமி உண்டாக்கினவருக்கு இந்த இடம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை போல தேவனை பற்றியதான ஒரு அக்கறை என்பது இந்த தாவீதினிடத்தில் மறுபடியும் உண்டானதை நாம பார்க்கிறோம். அப்போ
அவரு அப்பதான் அந்த வார்த்தையை வந்து தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து இவ்வளவு நாளும் நான் உழவின்னு வந்தேன், இவ்வளவு நாள் கிரியைகளை நடப்பிச்சுன்னு வந்தேன், என்னைக்காவது வந்து நீங்க எனக்கு ஒரு வீடை கொடுங்க, எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னது உண்டா? இப்ப மட்டும் என்ன புதுசா நீ செய்யற என்பதை போல அவர் நாத்தானை கொண்டு தாவீதிடத்துல அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இருந்தாலும் அவனுடைய எண்ணம் என்பது வந்து தேவனுடைய பார்வையில வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒன்றா இருந்தது என்பதை நாம் அறிவோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 12 13 வசனங்களை, இந்த 2 வசனங்களை கவனிக்கும் போது, உன் நாட்கள் நிறைவேறி நீ பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாக்கி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அப்படின்ற 13 அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்ற. அப்போ நீ வந்து அதை கட்ட மாட்ட, ஆனாலும் என்ன உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உன்னுடைய கர்ப்பப்பிறப்பு தான் அதை கட்டுவான். உனக்குள்ள இந்த எண்ணம் உண்டாயிருந்தாலும் ஆனா அதை செய்யக்கூடியவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய மகன் தான் அதை உண்டாக்குவான் அப்படின்ற. இதுக்கு வந்து ஒரு காரணம் அவர் சொல்றார், நீ ஏன் நான் அந்த பொறுப்பு உன்னிடத்துல கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது, 1 நாளாகம புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை நாம் கவனிக்கும் போது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே நீ சிந்த பண்ணினாய், இதோ உனக்கு பிறக்க போகிற உன் குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தை அமெரிக்கையையும் அருளுவேன் அப்படின்னு சொல்ற. அப்போ நீ வந்து கட்ட மாட்ட, நீ பெரிய யுத்தங்களை எல்லாம் நீ நடத்திருக்கிற, உன்னுடைய கை இந்த அதிகமான ரத்தங்களை சிந்தி இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீ கடந்து வந்திருக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது நியாயமற்றது என்பதை போல அங்கு தாவீதினிடத்துல அவர் பேசியிருக்கிறத பார்க்கணும். தொடர்ந்து உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாக இருக்கிற சாலமோன், அவன் பிறக்கிறதுக்கு முன்னமே அவனுக்கு சாலமன் என்கிற பேரை வைக்கிறாரு, அவன் தான் வந்து இதெல்லாம் கட்டுவான், நான் அவனுடைய ராஜ்யத்தை வந்து நிலைப்படுத்தி அதை சமாதானத்துக்கு கொண்டு வருவேன் என்கிற ஒரு விஷயத்த நாம பார்க்கணும். அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலேயே தாவீது ஆலயத்திற்கான சகல பொருள்களையும் சவதரித்து வைத்து அதற்காக அவன் ஆயத்தப்படுத்தி வைத்து போனான் என்பது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 1 நம்ம 38 வசனங்கள் வரையிலும் அதை கவனிக்கும் போது, ராஜா அவனுடைய வாழ்நாட்களிலே ஆலயத்தை கண்டு அவன் முயற்சித்து கட்டி முடித்த சில விஷயங்களை எல்லாம் இந்த 6வது அதிகாரத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது இருக்குது. அதுல 37, 38வது வசனத்தை நான் பார்க்கும்போது, 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு வருஷம் பூன் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயத்திற்கு சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது, அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது என்று நாம கவனிக்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்தை தேவன் சொன்ன பிரகாரம் எப்படி மோசைக்கு தேவன் மலையில வந்து அதனுடைய மாடலை வந்து காண்பித்தாரோ அந்த அடிப்படையில கூடாரம் அமைக்கப்பட்டதோ அதே கூடாரத்தினுடைய அந்த அமைப்பிலேயே இந்த ஆலயம் என்பது கட்டப்பட்டது. ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு 7 வருடத்திற்குள்ளாக அது வந்து கட்டி முடிக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தியை வந்து நாம கவனிக்கிறோம். அப்போ மிக சிறப்பான முறையில அது கட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதுல ஒரு சிறப்பு அம்சமான ஒரு சூழ்நிலையை வந்து அவர் சொல்றார். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனித்திருந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது, ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதுல கேட்கல என்றார். இந்த இடத்துல இந்த வார்த்தையில வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. சுத்தியல் சத்தம் கேட்கல, ஒரு வாட்சி அப்படின்றார். அதாவது அது பேர்த்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அது பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். இந்த விதமான சத்தங்கள்லாம் அங்க கேட்கல அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயமா ஆவியானவர் வந்து இதெல்லாம் இங்க பதிவிட்டிருக்கிறாரு என்பதை நாம் கவனித்து பார்க்கும்போது, பின்னால் வருகிற காரியங்களுக்காக இவை எல்லாமே முன்னாடியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று என்பதை நாம் இதற்கப்புறம் நம்ம கவனிக்க முடியும். அப்போ இந்த அடிப்படையில அந்த ஆலயங்கள் வந்து மிகவும் நேர்த்தியாக அழகாக அவைகள் கட்டப்பட்டு யூதர்களுடைய மத்தியிலே மிகவும் விமர்சையாக மதிக்கப்படத்தக்க ஒன்றாக அவருடைய வாழ்வையே அதுதான் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம
அது அவருடைய இமேஜ் பெருமையை வந்து மிகவும் அது வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒன்றாய் அது இருந்தது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய அந்த பார்வைகளை நாம் கவனிச்சு பார்க்கும் பொழுது இதுதான் அவருடைய பொக்கிஷம் வைக்கக்கூடிய ஒரு இடம் போல இருக்கிறது என்பதை போல அவர்கள் கவனிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் அந்த ஆலயங்களை வந்து பொன்னினால அதை நிரப்பியிருந்தாங்க. அது எல்லாமே பொன் தகட்டினால் அடித்திருந்தாங்க என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த மகிமையுள்ள ஒரு ஆலயமாக அது திகழ்ந்து கொண்டு இருந்தது. அது எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒன்றா இருக்கிற அந்த சூழ்நிலையில 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அதிகாரம் 14 25 26 வசனங்களை நான் வாசிக்கும் போது, ரெகபெயாம் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற 5வது வருஷத்துல எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கு எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளை ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று நான் பார்க்கிறேன். அப்ப அதனுடைய மகிமை என்பது குறைய தொடங்கியது. தேவன் ஆலயத்துல இதுவரையிலும் நீங்க பழைய ஏற்பாட்டு காரியங்களை நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது, நான் வந்து என்னை கட்டுவியா, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, எனக்குன்னு நீ எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவ, நீ கட்டுற ஒரு சின்ன இடத்துல வந்து நான் தங்குவேன் நினைக்கிறேன் என்பது போல அவர் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறார். ஆனாலும் அந்த ஆலயம் என்பது ஒரு பெரிய மகிமையாய் அது விளங்கினது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஷாக்களுடைய காலத்துல அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்பது அது குறைய தொடங்கியது. காரணம், அவன் வந்து இதில் உள்ள எல்லா பொன் பரிசைகளுடைய ஆகிய சகல காரியங்களையும் அவன் கொள்ளையடித்து போய்விட்டான் என்று நாம பார்ப்போம். ஆனாலும் கூட ஆலயத்தினுடைய காரியங்களை குறித்து இந்த யூதர்கள் வந்து தங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் கொண்டு இருந்தாங்க. காலங்கள் போய் கொண்டு இருக்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 25வது அதிகாரத்துல 8-10 வேத வசனங்களை கவனிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் அரண்மனையின் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அதாவது பாபிலோனுடைய ராஜா என்பவன் வந்து புறப்பட்டு வந்து இவை எல்லாவற்றையும் சுட்டரிச்சுட்டான். சீஷாக்கு அவசியம் பரவாயில்ல, அதுல இருக்கிற பொன் பரிசைகளை, அதுல இருக்கிற பொருள்களை, தட்டுமுட்டுகளை அவன் வந்து கொள்ளையடித்து கொண்டு போனான். ஆலயத்தை வந்து அவன் ஒன்றும் செய்யல. ஆனா பாபிலோனுடைய ராஜா வரும் பொழுது அது எல்லாத்தையுமே அந்த அக்னியானால் சுட்டரித்து எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி அதெல்லாம் வந்து குளிச்சு போட்டுட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ சாலமோனினாலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய மகிமை என்பது முழுவதுமாக அது அழிந்து போனது என்று நாம அந்த இடத்துல கவனிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே மிகவும் விமர்சையாய் கட்டப்பட்ட அந்த ஆலயம் என்பது முழுமையாய் இடிக்கப்பட்டது, அது தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து அதாவது இப்போ அஸ்திபாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உண்டானது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். தொடர்ந்து அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது, காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கத்தையும் இடித்து போட்டார்கள் அப்படின்னு பாருங்க. சுற்று அதனுடைய காமன் மதுல கூட அவங்க என்ன செய்யல, எதுவுமே அவர்கள் விடாம அதெல்லாம் இடிச்சுட்டாங்க. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோனிய ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதன் சிறைகளாக கொண்டு போயிட்டான். எல்லாருமே முக்கியமான ஆட்களை எல்லாம் பிடிச்சுன்னு போயிட்டான். ரொம்ப தோய்ந்து போயிருந்த ரொம்ப ஏழ்மையா இருந்தவர்களை அங்க வைத்துட்டு அங்க இருக்கிற நிலங்களை பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் பேரை மட்டும் ரொம்ப குறைவானவர்களை அங்க வச்சுட்டு மீதி பேரெல்லாம் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு அல்லது சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். அப்போ ஆலயம் என்பது அந்த எருசலேம் நகரங்களிலே இல்லாமலே போய்விட்டது என்பதை பார்ப்போம். அப்போ காரணம் என்ன அப்படின்னு தேவன் ஆரம்ப காலங்களிலே சொல்லி வர்றார், நான் வந்து அந்த ஆலயங்களில வந்து நான் வாசம் பண்ணுகிறது இல்லை என்கிறத பார்ப்போம். அதுவும் புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்லும் போது, கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில நான் வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதை அங்கு கவனிக்கிறோம். அப்போ சிறையாகளாய் கைதிகளாய் பிடித்து கொண்டு போகப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் மறுபடியுமாக அவர்கள் விடுதலை பெற்று வரும் பொழுது அவன் அர்த்தசாஸ்திரா என்பவருடைய ஒரு அதிகாரத்தினுடைய அந்த கீழே அவன் மறுபடியும் என்ன செய்யறான்னா, தேவனுடைய ஆலயத்தை வந்து நாங்க இடித்து தீக்கரை போட்டதுனாலதான் எங்களுக்கு பெரிய பெரிய இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் உண்டாயிருக்கிறது, அதனால அது நல்லதில்லை, அவர்களுக்கு நான் திரும்ப ஆலயத்தை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர்கள் வந்து திரும்ப சிறையிருப்பிலிருந்து இருந்து திரும்பும்போது அவர்கள் கட்டிக்கொள்ளும்படியான உத்தரவு அவர் கொடுக்கிறார். எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல 10-12 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்க கவனிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆராதரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மறுபடியுமாக ஒரு அஸ்திபாரத்தை வந்து இங்க போடுறாங்க. ஏற்கனவே ஒரு அஸ்திபாரம் போட்டு
அந்த ஆலயம் என்பது அது இடிக்கப்பட்டு அது தரைமட்டமானது என்பதை நாம் அறிக்கிறோம். அதை வந்து தீக்குளித்து என்ன செஞ்சுட்டார், போட்டுட்டார். ஆனா இங்க மறுபடியும் வரும் பொழுது மீண்டுமாக ஒரு அஸ்திவாரத்தை வந்து அவர்கள் போடும்படியான ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல உண்டானது என்று நாம் கவனிக்கிறோம். அப்போ இந்த இரண்டு நிலைகளிலேயும் நாம் பார்க்கும் பொழுது பாபிலோனியர்கள் வந்து இந்த ஆலயங்களை இடித்து சுட்டெரித்து அதை தீக்குளித்து போடும் பொழுதும் மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் ஆலயங்களை எடுப்பித்து அவர்கள் அஸ்திபாரம் போட்டு கட்டும் பொழுதும் தேவனுடைய பெட்டியை பற்றியதான ஒரு பேச்சு அந்த இடத்துல இல்லவே இல்லை என்பதை நம்மளால வந்து அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சீஷாக்கு வருகிறதுக்கு அந்த சூழ்நிலைக்கு முன்னாடியே அவர் அதை வந்து மறைத்திருந்தாரு, அந்த இடத்துல இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்படி இல்லாத இருந்ததுன்னா சீஷாக்கு அதை கொண்டு போயிருப்பான். ஏன்னா அது முழுவதுமே பொன்னின் தகடினால் அடிக்கப்பட்ட ஒன்றா இருந்தது என்பது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிற ஒன்று. அப்போ இந்த ஆலயம் என்பது இது எவ்வளவு காலங்கள் இருந்ததுன்னா ஆண்டவருடைய காலம் வரையிலும் இந்த ஆலயம் தான் இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏரோது என்பவன் வந்து கிபி 20 அதை வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா எடுப்பித்தவர்கள் வந்து கட்டுறாரு. கிமு 20 அதை வந்து எடுப்பித்தவர்கள் கட்டுறாரு. யூதர்களுக்கு நன்மை செய்வதை போல அவன் நினைத்ததுனால அதை வந்து அவன் செப்பனிட்டான் என்று நாம் பார்ப்போம். இப்படி தொடர்ந்து அந்த ஆலயங்கள் என்பது தேவனுடைய சமூகத்திலே அல்லது மனிதனுடைய சமூகத்திலே முக்கியமாய் கருதப்பட்டது. மற்ற புறஜாதிகளுடைய காரியங்களிலே அது மிகவும் அற்பமா எண்ணப்பட்டது. பல நேரங்களிலே வந்து அது தீக்கொளுத்தப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. இப்படி நிறைய அதை வந்து பாத்தீங்கன்னா இடர்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டே வந்தது என்பது நம்ம எல்லாருமே கவனித்திருந்த ஒன்று. ஆனாலும் கூட யூதர்களுடைய மத்தியிலே இது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றா இருந்தது. ஏன்னா அவைகளுடைய நோக்கம், வாழ்வாதாரங்கள் எல்லாமே எதை பற்றி இருந்ததுன்னா இந்த தேவனுடைய ஆலயத்தை பற்றியே இருந்தது என்பதை நம்மளால வந்து அதை மறுக்க முடியாது. காரணம், ஆலயத்தினிடத்துல வந்து ஒருவருமே அந்நியர்கள் செல்லாதபடிக்கு அவர்கள் அதை வந்து தடை செய்திருந்தார்கள் என்பதை நம்ம எல்லாருமே கவனிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 19வது வேத வாக்கியங்களுக்குள்ள நாம் கவனிக்கும் போது இயேசு அவர்களுக்கு பிரதித்தனமா சொல்றாரு, நீங்க இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருங்க, நான் 3 நாளைக்குள்ளே இதை கட்டுவேன் நானு அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் வேதனைகளை வந்து அது உண்டாக்குது. தேவனுடைய இந்த மகத்துவமுள்ள ஒரு ஆலயம் எப்படிப்பட்டது, இது இந்த முக்கியமான ஒரு ஆலயத்தை வந்து நீ இடிச்சு போடுங்கன்றாரு. அது வந்து அதுவே பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அது இல்லாம இதை நான் 3 நாள்ல வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்றதுன்றது அதை விட வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஆலயங்களுடைய கட்டுவித்தினுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பெரிய ஏரோது என்பவன் வந்து இதை எடுப்பித்து கட்டும் பொழுது ஏறக்குறைய அந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்கிறதற்கு 46 ஆண்டுகள் ஆனது என்று நாம ஏற்கனவே அந்த இந்த இதே அதிகாரங்களில அதை கவனிக்கிறோம். அப்போ இப்படியா இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை வந்து அறிந்திருந்தோம். இவர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிற விஷயங்களை குறித்து யூதர்கள் மிகவும் அவர் வருத்தமடைந்து அவர் மீது அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்படுவதற்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது என்பது நாம் அறிவோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீ இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவாயோ என்று அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கிறார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் என்ன செஞ்சார், அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி வேதவசனங்களை பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி பொருள்களினால பல விதமான அந்த மெட்டீரியல்களை கொண்டு ஆலயங்கள் வந்து கட்டப்பட்டது என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டை சொல்லும்போது அவர் தம்முடைய சரீரமான ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயத்தை வந்து புதுமையான ஒரு ஆலயத்தை அவர் வந்து குறிப்பிடுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த ஆலயம் என்பது அதாவது மறுபடியும் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தவர்கள் கட்டின அந்த ஆலயம் கூட கிபி 70 வந்து அது கூட என்ன செய்யப்பட்டது, முழுவதுமா இடிக்கப்பட்டு அவைகளும் தரைமட்டமாக்கப்பட்டது என்பது நம்ம எல்லாருமே அறிந்திருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு காரியங்களை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய ஆலய சரீரமாகிய ஆலயம் என்கிறார். அப்போ இந்த புதிய ஆலயத்தை குறித்துதான் இந்த நாள்ல நாம கவனிக்கிறோம். அந்த ஆலயம் என்பது எதை குறிக்குது என்பதை நாம் பார்க்கும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வேத வாக்கியங்களை நாம் கவனித்து பார்த்தா அந்த இது சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று நாம் படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரம் என்பது சபையா இருக்கிறது. அந்த சபை என்பதுதான் தேவனாலே அல்லது இயேசு கிறிஸ்துவனாலே சொல்லப்பட்ட அந்த ஆலயமாய் இருக்கிறது என்று நாம் வேதவசனத்துல பார்க்கிறோம். இந்த 3 நாள் என்பது கிறிஸ்து அடிக்கப்படுகிற நாள், அவர் அடக்கம் பண்ணப்படுகிற நாள், அவர் உயிர்த்தெழுந்துகிற அந்த நாள்,
இந்த 3 நாள்ல வந்து அந்த ஆலயம் கட்டப்படும் அப்படின்றதுதான் தேவனுடைய ஒரு திட்டமா இருந்தது. அதை குறித்து தான் அவர் சொல்றாரு, நான் 3 நாள்ல இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறதை நாம பார்ப்போம். இந்த ஆலயம் என்பது எதனால, எந்த அடிப்படையில் அது கட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வேத வாக்கியங்களை நாம் கவனிச்சா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீங்க அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அவர் ஆலயம் என்று சொல்கிறார். எபேசியருக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த சரீரத்தை பவுல் சபை என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்லும் போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சரீரம் என்பது நீங்க தான் அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்தனுடைய ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கற்களாக இருக்கிறோம் என்பதை போல வேத வாக்கியம் என்பது அது வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வேத வாக்கியங்களை நம்ம ஏற்கனவே கவனிச்சோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து சுத்தியினுடைய வாட்சியினுடைய அந்த எந்த விதமான சவுண்ட் அவங்க கேட்கல. அவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பனித்திருந்த கற்களாக அவர்கள் கொண்டு வந்து கட்டினார்கள் அப்படின்னு. அது எவைகளுக்கு ஒப்பாய் முன்னடையாளமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் வெளியிலேயே சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பணித்திருக்கப்பட்டு கொண்டு வந்துதான் சபையில கட்டுறாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் சபையில வந்து என்ன செய்றாங்க, சேர்க்கப்படுகிறார்கள். அந்த சேர்க்கப்படுகிற ஒரு விஷயத்தை தான் அவர் கட்டுகிறவர்கள் என்கிற காரியங்களை நான் பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வேத வசனத்தை பார்க்கும்போது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை என்ன செய்யும், நான் எழுப்புவேன் என்கிற அந்த சொன்ன அந்த வார்த்தை என்பது அவர்களுக்கு மிகுந்த ஒரு கடும் கோபத்தை அது உண்டாக்கினது என்று நான் பார்க்கிறோம். அப்போ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சாலமோனால ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டது. திரும்ப நம்ம கவனிக்கிறோம் சிறையிருப்புல இருந்து வந்தவர்களினால ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டது என்று. இங்க 3வதாக நாம் கவனிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய அந்த வடிவிலே 3வதாக ஒரு அஸ்திபாரம் இங்கு போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வேத வசனத்தை பார்க்கும்போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒரு நாளும் கூடாது அப்படின்னா, இதுக்கப்புறம் ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க கட்ட முடியாது, வேற ஒருவனும் ஒரு அஸ்திபாரத்தை போட முடியாது அப்படின்னா மறுபடியும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை என்பது வாய்க்காது என்பதை தான் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திண்ணமான வார்த்தையை தெரிவிக்கிறத, அது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தெரிவிக்கிறத நாம பார்ப்போம். அப்போ ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலும், மறுபடியும் போடப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலும், இந்த ஆலயம் ஒரு பொழுதும் இடிக்கப்படாது, வேறு ஒரு அஸ்திபாரத்தை போடவும் முடியாது என்கிற அந்த அடிப்படையிலே ஒரு புதிய ஒரு அஸ்திபாரத்தை போடப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். அந்த அஸ்திபாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதவசனங்களில நாம் பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 20லிருந்து 21 வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய ஒரு அஸ்திபாரத்தை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சரீர பிரகாரமான ஒரு அஸ்திபாரத்தை வந்து ஜனங்க ஈஸியா இடிச்சுட்டாங்க, அதை வந்து கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா இது ஆவிக்குரிய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறதுனால இதை வந்து பாதாளத்தின் வாசல்கள் இதை தொடாது என்கிற ஒரு வாக்கு தத்துவம் வந்து இதன் மேல உண்டா இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அப்போ இதற்கு யாரு எப்படி அவர்களுக்கு கற்களினால அஸ்திபாரம் போட்டாங்க, இந்த இடத்துல தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்பவர் மேல அஸ்திபாரமாக இது போடப்பட்டது, அதற்கு மூளைக்கலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். 21வது வசனங்களை கவனிக்கும் போது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்யுங்க, அது எழும்புகிறதா இருக்கிறது என்று நாம் வேத வாக்கியங்களில நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலயம் என்பது புதிதாக மீண்டுமாய் இது கட்டப்படக்கூடியதா ஒன்றா இருக்கிறது. இந்த ஆலயம் என்பது உயிருள்ள ஒன்றா இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு மூளைக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அஸ்திபாரம் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களுமா இருக்கிறாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணித்திருக்கப்பட்டு கொண்டு வந்த கற்களை போல நாம தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பப்படுகிறோம் அப்படின்றார். எப்படின்னா 1 பேதுரு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4வது வசனங்கள் 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்க பதிவிடுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ நாம தேவனுடைய ஆலயத்தின் ஒவ்வொரு கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக திரு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு
நாம இப்படி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்றார். ஒரு ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்றார். இந்த ஆலயம் என்பது தேவனுடைய பார்வையிலும் அல்லது பரிசுத்தவான்களுடைய பார்வையிலும் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றா இருக்கிறது. நாம் பார்த்த அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் கட்டின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும். இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்பது அதிக கனமுடையதா இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 16 வசனங்களை கவனிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு நேரடியாவே அவர் வரார். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்க இன்னும் அறியாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமுடையது என்பதை ஏற்கனவே நமக்கு காண்பிச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழலா இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து அது வரும் காரியங்களுக்கு அது பொருளாயிராமல் நிழலா இருக்கிறதுன்னு தெரியும். அப்போ அவைகளிலே நாம் பார்த்துட்டோம். ஒருவேளை ஒரு பலிபீடம் என்பது பரிசுத்தமா இருக்கிறது, அந்த பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பலிகள் எல்லாமே அது பரிசுத்தப்படும். அந்த அளவுக்கு பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த ஒரு ஆலயத்தை குறிச்சுதான் இதுவரையில நாம கவனிச்சுன்னு வந்தோம். ஆனா அந்த ஆலயம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொல்றாரு அந்த ஆலயம் நீங்க தான். சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்க இன்னும் அறியாமலே இருக்கிறீங்களா? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க என்ற 17 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3:17 சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா தேவன் அவன் என்ன செய்வார்? அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்றார். நீங்களே அந்த ஆலயம். அன்றையிலிருந்தும் இன்றைய வரைக்கும் ஆலயங்கள் என்பது எப்போதுமே அது பரிசுத்தமுடையதா இருக்கிறது, தேவனுடைய மகத்துவம் நிறையக்கூடியதா இருக்கிறது. ஆனால் நாம் பார்த்த அந்த பழைய ஏற்பாட்டுல காணப்பட்ட ஆலயங்களிலே தேவன் என்ன பண்ணல, அவர் உலாவினாரு, நான் கடந்து போனேன், நான் அவர்களை மூடுவேன், அவரோடு ஆட்கொள்ளுவேன், அவரோட அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் அதிகமா இருந்தாலும், நான் அதிலே வாசம் பண்ணுகிறேன் வார்த்தையை நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டுல அதை கவனிக்கவும் முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் கவனிக்கும் பொழுது இந்த ஆலயத்துல அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போல இந்த வார்த்தை என்பது உறுதி பண்ணப்பட்ட ஒன்றா இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்குது, நீங்க தான் அந்த ஆலயம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறாரு, ஸ்ட்ராங்கா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் உணர்த்துகிறத நாம கவனிக்கும். இப்ப ஆண்டவர் சொல்லும் போது யோவான் 14ஆம் அதிகாரத்துல 23வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். எல்லாம் கவனிங்க, நாம் கிறிஸ்துவனிடத்துல அன்புள்ளவர்கள் என்பதற்கு அடிப்படையான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனங்களை நம்ம கடைபிடிக்கிறதுனாலதான், தெரிந்து வைத்திருக்கிறதுனாலயோ மற்றவர்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலயோ நிச்சயமா இல்லை. நாம் எந்த அளவுக்கு நாம் கை கொள்றோமோ அதான். ஒரு சத்துள்ள ஆகாரத்தை ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, அதாவது அவர் டிஸ்பிளே பண்ணி அதை விற்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதனால அவருக்கு எந்த விதமான பாத்தீங்கன்னா, அதாவது உள்ள சரீரத்துல சத்து ஏறாது. ஒருவேளை அவருடைய பாக்கெட்டுக்கு பணம் போலாமே ஒழிய அவருக்கு சத்து ஆகாரம் போகாது. அது வாங்குறவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். ஆனா அது அவருக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொன்னா அவரும் அந்த ஆகாரத்தை அவர் பருகணும். அந்த மாதிரி தேவனுடைய வேத வசனங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய அன்பை நாம புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம கவனிக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு வர்ற விஷயங்களை நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க. நாம சிறியதானாலும் பெரிய காரியங்களானாலும் நாம் மீறுவது என்பது தேவனுடைய பார்வையில அது மிகவும் எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அவர் சொல்றாரு, தேவன் செய்வது எதுவோ அது என்னென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன், அவைகளோடு ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்படி செய்து வருகிறாரு அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதும் கூட இந்த அன்பில களங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வருது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நீங்க வசனங்களை பரிசுத்தப்படுத்தணும்ன்ற. பழைய ஏற்பாட்டுல தேவன் கட்டளை கொடுத்திருந்தாரு, வாரத்தின் அந்த 7ஆம் நாளிலே சபை கூடி வர வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை. அந்த கட்டளையை அவர்கள் மீறினதுனால அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு அறியாம இருந்தாங்க. ஏன்னா அது முதல் செய்யப்பட்ட ஒரு குற்றமா இருந்தது. அப்ப தேவன் அவர்களுக்கு பிரதித்தரம் சொல்லும் போது அவனை கல்லெறிந்தவர்கள் கொல்லுங்க அப்படின்னு அவர்களை சொல்லுகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தத்தை அவன் குலைச்சலாக்கிட்டான் அப்படின்றார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை மீறுவது பரிசுத்த குலைச்சல்கள். இதுல நாம பெருமை பாராட்ட முடியாது. இதுல நம்ம எதுவுமே பாத்தீங்கன்னாக்கா அதனால சந்தோஷப்பட முடியாது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்.
நாம் பரிசுத்தமற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் நிலைப்போம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளை நிராகரிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் உண்டு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நாம் படித்தோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல கவனிக்கும் போது நாம் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். அப்ப ஜீவனுள்ள கற்களா இருக்கும்போது அந்த கற்கள்ல குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடாரு, எடுத்துருவாரு. இதை ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உப்பு நல்லதுதான், அது சாரமுள்ள ஒன்றுதான், அது எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதுதான். ஆனா அது சாரமற்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது மனிதனுடைய கால்களினால அது மிதிபடுவதற்கே வழியே மற்றவர்களுக்கும் அது என்ன செய்யுது, உதவாது அப்படின்னு பாக்குறோம். சில பில்டிங்ல நாம் கவனிக்கும் போது நல்லா அருமையா கட்டப்பட்டிருக்கிற ஒரு பில்டிங் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல சேதமாயிருக்கு. அதனால அவங்க பில்டிங் முழுவதுமே இடிச்சிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடத்த மட்டும் என்ன செய்வாங்க, இடிச்சிட்டு சரியில்லாத இடத்த இடிச்சிட்டு மறுபடியும் அதை செட் பண்ணிட்டு கட்டி சரி பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து இடிக்கப்படுகிற இடத்துல எத்தனை கற்கள் அதுல இருந்து எடுக்கப்படுதுன்றதை நாம் பார்க்கிறோம். எத்தனை கற்கள் சேர்க்கப்படுகிறது என்பதை நம்மளால கவனிக்க முடியும். ஒரு பில்டிங்ல ஏற்கனவே கட்டப்பட்ட பில்டிங்ல எடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் நாம் பாத்தீங்கன்னா சிலர் முந்தினவர் பிந்தினவராயும் பிந்தினவர் முந்தினவராயும் மாறுகிற சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை எப்போதுமே மனதுல கொள்ளணும். பெரும்பாலும் வெத்தலை பாக்கு போடுறது, பீடா சிகரெட் போடுறது, இந்த மாதிரி பிடிக்கிற காரியங்களை குறித்துதான் ஜனங்கள் ஏதோ ஒரு பெரிய அபத்தமான சூழ்நிலைகள் என்று அதுக்கெல்லாம் விலகி இருக்கிறாங்க. நான் வெத்தலை பாக்கவே போடுறது இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய சாட்சியா சொல்லுகிற அளவுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறுவது எந்த அளவுக்கு குற்றம் என்பதை ஜனங்கள் எப்பொழுதுமே அதை கவனிக்கிறதே இல்லை, அது மேல ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறதே இல்லை. ஆனாலும் பைபிள் சொல்லுது, நீங்களும் நானும் அவரை பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஆலயமா இருக்கிறோம் என்பதை எச்சரிக்குது. ஏன்னா அவர் இங்க உலாவுறார். பழைய ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த ஆலயங்களிலே அவர் இல்லை, புரியுங்களா? அதனாலதான் அதை ஈஸியா அவங்களால இடிக்க முடிஞ்சது, அதை கொள்ளையிட முடிஞ்சது. ஆனால் இந்த ஆலயம் என்பது அப்படி இல்லை. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களை போல நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். இது பரிசுத்தது. ஒருவேளை அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தான் அப்படின்னு சொன்னா தேவன் அவனை நிச்சயம் கெடுப்பார் என்பதை அவர் ஏற்கனவே ஆணித்தரமா அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையானது, இது பொய் இல்லை. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் என்கிற ஒரு விஷயத்திற்காக தான் இவைகளெல்லாம் நம்ம கவனித்துக் கொண்டு வருகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 19வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்றாரு. நீங்க நம்மளுடையவர்கள் அல்ல. இதே கொரிந்தியர் புஸ்தகத்துல 6:20 நீங்க கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால நீங்க என்ன செய்யுங்க, எந்த விதத்துல நீங்க மனிதர்களுக்கு அடிமையாகாதீங்க, நீங்க தேவனுக்கு பயந்துருங்க அப்படின்றார். 7:23 வாசித்தாலும் இதே வார்த்தையை சொல்றாரு, நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டீங்க, எந்த மனுஷனுக்கு நீங்க அடிமை கிடையாது அப்படின்றார். நாம் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் சுயாதீனமுடையவர்கள். நாம் கை கொள்ளுகிற பிரமாணத்தினுடைய பேரு கூட சுயாதீன பிரமாணம் தான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பூரண பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் அடிமையற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயங்களை குறித்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். காரணம், நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16வது வேத வாக்கியங்களை கவனிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது அப்படின்றார். நான் அவர்களுக்குள்ளே, பாருங்க நல்லா கவனிங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்ன, அதாவது பாத்தீங்கன்னா சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்றார். அப்போ நாம் ஏற்கனவே வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 24 பார்க்கும்போது நம்ம கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில ஒரு வாசம் பண்ணுகிறது இல்ல, ஆனா இந்த ஆலயம் என்பது கைகளினால் கட்டப்பட்டது இல்ல. அவர் சொல்றாரு, இது கைவேலை அல்லாத ஒரு ஆலயம் அப்படின்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கைவேலை அல்லாத ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்வேன், கட்டுவேன் அப்படின்னு. இந்த ஆலயம் என்பது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கிறது. நான் அவர்களுக்குள்ளே உலாவி நான் வாசமா இருப்பேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைதான் முன்னாடியே நம்ம கவனிச்சோம் யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ல 24வது வேத வாக்கியங்களை நாம் கவனிக்கும் பொழுது, அதன் பின்பு அவர் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தினை சேரணும், அவர் ஒப்பு கொடுப்பார். அப்ப இந்த ராஜ்யம் என்பது சபையா இருக்கிறது, சபை என்பது ஆலயமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆலயமாகிய சபையை நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஒப்பு கொடுப்பாரு. அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜீவனுள்ள கற்களாக சத்தமற்றவர்களாய் நாம் இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த கல்லுல நிலைத்திருக்கிறோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி அவைகள் எடுத்துருவாரு. இந்த இடத்துல பார்க்கிறோம்,
சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமை அப்படின்றார். அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே அவர் பரிகரிச்சிருவாரு, எடுத்துருவாரு. அந்த ஆலயத்துல இருந்து அதை எடுத்துருவாரு. அதுதான் சொன்னாரு, கடலில வீசப்படுகிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அது வந்து எல்லா மீன்களையும் அது வாரிக்கொண்டு கரைக்கு வரும். கரையில வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து அவர்கள் கூடையில போடுறது இல்லை. ஆகாதவைகளை எடுத்து அவர்கள் வெளியே எரிஞ்சிருவாங்க, அதை வந்து வெளியே போட்டுருவாங்க. தேவைகளை மட்டும்தான், மீன்களை மட்டும்தான் கூடையில போடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆலயம் என்பது கூட அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது, அது சபையா இருக்கிறது. அது எல்லாருமே அது வாரிக்கணும் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய ராஜ்யத்துல கூட பாருங்க, பொல்லாப்பு இருக்கிறீங்க இருக்குது. சில சமயம் எகோ விட்னஸ் சொல்றாங்க, இது தேவனுடைய ராஜ்யம்ன்றீங்க, இன்னும் நிறைய பேர் அட்டுழியம் பண்றவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்களே, அநியாயம் பண்றவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்களே, தவறு பண்றவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, கீழ்ப்படியாத இன்னும் எவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இருப்பார்கள் என்கிற வார்த்தை சொல்லுது. அதனாலதான் அவர்களை கடைசி காலத்துல அவர் பரிகரிப்பார் என்கிற ஒரு விஷயங்களை நாம் படிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே, நாம் தேவனாலே நாம் பரிகரிக்கப்படாதபடிக்கு, அதாவது எடுத்து போடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. வாய்ஸ் கட் ஆயிட்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6வது அதிகாரம் 12ல இருந்து 13 வரைக்கும் நாம் கவனிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் வந்து ஆளக்கூடாது அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து கிரயத்திற்கு வந்து கொல்லப்பட்டிருக்கிறீங்க. உங்களை வந்து தேவன் வந்து தம்முடைய ஆலயத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களா இருக்கிறீங்க. அந்த ஆலயம் வந்து பழுதற்றதா இருக்கணும், அது பரிசுத்தமுடையதா இருக்கணும், அது கனமுடையதா இருக்கணும், அது மகிமைக்குரியதா இருக்கிறது. அதனால நீங்களும் நானும் ஒரு பாவமாக உடைய பாவம் நம்மள ஆண்டு அதை கெடுத்து விடாதபடிக்கு நாமளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறத நான் பார்க்கிறேன். இந்த அடிப்படையில தான் ரோமர் 12:1 சொல்றாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனையை நாம் ஏறெடுக்கணும், ஜீவனுள்ள பலியை வந்து ஒப்பு கொடுக்கணும் என்பதை போல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இங்க மறுபடியும் நாம கவனிக்கிறோம் 13வது வேத வசனத்தை 6ஆம் அதிகாரத்துல ரோமர்ல, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களைப் போல தேவனுக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன மாற்றிக்கொள்ளுங்க, அல்லது தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்றார். நான் மறுபடியும் அநீதமான காரியங்களை செய்யாதபடிக்கு, பாவ காரியங்களிலே நம்மளை உட்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, மீறுதல்களுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடு மிகவும் பயங்கரமான ஒரு சட்டம் அப்படின்றத நீங்க நினைச்சீங்க. பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு மிகவும் பயங்கரமான ஒரு சட்டம். ஏன்னா ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3000 பேர் வந்திருக்கிறாங்க, 5000 பேர் வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கும் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும். பாருங்க, ரோமர் 10:1 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம் அப்படின்றார். அப்போ இன்றைக்கும் மனம் திரும்புகிறவர்கள் இந்த உபதேசத்தின்படி ரட்சிக்கப்படுவார்கள். ஆனா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நம்ம 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இந்த உபதேசத்திலிருந்து பின்வாங்கி போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த ஆலயத்துல ஒரு கற்களாக உங்களை என்னையும் தேவன் சேர்த்ததுக்கு அப்புறம் நாம மிஸ்டேக் உண்டவர்களாக, பாவம் செய்தவர்களாக, கலங்கமுடையவர்களாக ஒருவேளை தேவனால நாம எடுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வைக்கிறதுன்றது அது வந்து பாசிபிளே இல்லை இந்த விதத்துலயும். அப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோன்றத நம்ம கவனிக்கணும். வசனங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எந்த விதத்திலும் நம்மால அந்த ஆலயங்களுக்கு வந்து கேடுகளும் இடர்களும் உண்டாகக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 5வது வேத வாக்கியத்தை கவனிக்கும் பொழுது, உங்களில் அவனவன் தன் சரீர மண்பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அப்படின்றார். அப்போ இதையே இந்த அடிப்படையான ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அதனால இப்போ நீங்க என்ன செய்யுங்க, அந்த சரீர மண்பாண்டத்தை வந்து நீங்க பரிசுத்தமா கனமானதா ஆண்டுக்குங்கன்றார். ரோமருக்கு நாம் வாசிக்கும் போது என்ன கவனிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சரீரங்களே பாவம் ஆளக்கூடாதுன்றார். அப்போ பாவம் ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னா பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்க என்கிற ஒரு விஷயத்தை ஆலோசனை நம்ம கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் பரிசுத்தம் என்பதை நாம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, உங்கள் இருதயங்களில கர்த்தரை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்றார். தீத்து புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியங்களை கவனிக்கும் போது, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் வெறுத்து
தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும்ன்ற. ஏன்னா நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தில் உள்ள எல்லாமே எப்படி பரிசுத்த முடியுதோ அந்த மாதிரி நீங்களும் நான் ஒரு இருக்கிறதுனால நாம் அவபக்தி எல்லாம் வெளிக்கிட்டு லௌகீக உலகத்தினுடைய எல்லா ஆசைகளையும் திறந்து விட்டு நாம் தெளிந்த புத்தி தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் இப்ப என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவாக ரோமர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல வசனங்களை நாம பண்ணிக்கிறோம். சொல்றாரு பாருங்க. அன்றியும் ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் ஆனா ஏன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. அவர் சொல்றாரு உங்களில் வாசமா இருந்தால் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு மீறுறோமோ அப்பெல்லாம் அவர் விலகிடுவார். நீங்க நியாயாதிபதி புத்தகத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி தோன்றும் போது அவர் தேவபக்தியில வாழ்வாங்க, அவர் மிகுந்த பக்தியுடையவர்களா நடந்துக்குவாங்க. அந்த நியாயாதிபதி மறித்த உடனே அவர்கள் வழி விலகி போயிடுவாங்க. அப்ப தேவனும் அவர்களை விட்டு விலகிடுவார். அந்த மாதிரிதான் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பையாகிலும் மாற்றுவோம் அல்லது மீறுவோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆவியானவருக்கு எந்த விதத்துல என்ன இருக்காது, அந்த இடம் இருக்காது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அவர் எப்ப போறாரு எப்ப வராருன்றது நமக்கு தெரியாததுனால வசனங்கள் மீது நம்முடைய கவனம் இருக்கணும் என்பதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே தேவன் உலாவுகிறவரா இருக்கிறார், வாசம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். அந்த முன்னாடி கட்டப்பட்ட ஆலயத்துல இல்ல, திரும்பி வந்தவர்கள் கட்டப்பட்ட ஆலயத்துல இல்ல, ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே அவர் வாசமா இருக்கிறார். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். 8ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதை நாம் கைவிட்டப்பட்ட ஒரு நிலையில நாம் இருப்போம் என்பதை நாம் பார்ப்போம். காரணம், நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவன் இந்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதாவது பிதா வாசம் பண்ணுகிறாரு, குமாரன் வாசம் பண்ணுகிறாரு, ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். 3 பேருமே அவர்கள் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஆள் எல்லாமே சேர்ந்த இந்த சபை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கிறது. அது தேவாலயமா இருக்கிறது. இந்த தேவாலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறதுனாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது என்று நாம் பார்ப்போம். அவருடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். பாண்டிச்சேரி கிறிஸ்டியன் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து சகோதரர்கள். அருமையான ஒரு தெய்வ ஆலோசனையை கேட்டோம். ஆலயம்னு சொன்னாவே தேவோட ஆலயம் சொன்னா பழைய ஏற்பாட்டுல யூதர் மக்களுக்கு ஜெருசலம்ல தான் போயிட்டு தேவனை போதிக்க வேணும்னு தொழுது கொள்ள வேணும்னு சட்டம் இருந்துச்சு. அப்ப அங்க தாவீது ராஜா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆலயம் கட்ட வேணும்னு கட்ட தீர்மானிச்சாரு. ஆனா கிங் சாலமன் கட்டினாரு. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு பெண்மணி கேட்குறாங்க, நீங்க தேவனை தொழுது கொண்டா எருசலேம் தான் போகணும் அப்படின்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்துவ ஒரு காலம் வரும், தேவனை எங்க வேணுமா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அதுதான் இந்த காலம். இப்ப நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தேவனை என்ன செய்ய முடியும், தொழுது கொள்ள முடியும். ஆனால் இப்போ உள்ள மக்களுங்க என்ன செய்யறாங்க, ஆலயத்துக்காக தான் முக்கியம் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அந்த ஆலயத்தை ரொம்ப பயங்கரமா அழகா கட்டணும், பெருசா கட்டணும். அந்த ஆலய